வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் மனவளக்கலை மாணவர்களே, உங்களை அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று, நம்முடைய மனவளக்கலை பாடங்களில் அறிவே தெய்வம் என்னும் தலைப்பினான ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு நடத்தப் போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் மாணவர்கள். மனவளக்கலை என்பது ஒரு வாழ்க்கை கல்வி. இதை சயின்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கை விஞ்ஞானம், ஒரு வாழ்க்கை கல்வி. அது மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு கல்வி. இது வாழ்க்கைன்னா என்ன, மனித வாழ்க்கைன்னா என்ன, இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, அப்ப அந்த நோக்கத்துக்கு ஏற்ப எப்படி வாழ்வது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி. இதானால வாழ்க்கை கல்வி. இப்போ நம்ம சாதாரணமாக சிந்திக்கலாம். எல்லாரும் வாழுகிறோம் அல்லவா? வாழ்க்கைன்னா என்ன? உணர்தல் இயக்கம். உணர்வு தான் அங்க வாழ்க்கை. பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. இப்போ வாழ்க்கைன்னா என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலமே வாழும் காலம், வாழ்க்கை காலம். சரிதானா? பிறந்த உடனே நமக்கு உணர்வு பிறக்கிறது. இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதுன்னா அது கத்துது இல்லையா? உணர்வு. அங்கே ஒரு துன்ப உணர்வு இருக்கு, தொடு உணர்வு. அது அப்போதான் அங்கே வெளியில் வந்த உடனே அம்மா கருப்பையில் இருந்தபோது அங்கே ஒரு மிதமான வெப்பநிலையில் இருந்தது. உடல் சூடுன்னு சொல்கிறோம்ல, அது வெளியில் வந்த உடனே குளிரடிக்குது. அதுக்கு புரியுதுங்களா? அந்த அதான் உணர்வு. முதல்ல தொடு உணர்வு, ஸ்பரிசம், அங்கதான் உணர்வுங்க. சரி, மரணம்னா அங்கேயும் உணர்வு போச்சு. இந்த தொடு உணர்வு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பிறந்த உடனே தொடுறோம், தொட்ட உடனே அதுக்கு தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கத்துது அந்த குழந்தை, அது பசிக்குது, சுவையை உணருது. அப்புறம் பார்க்குது, ஒளியை உணருது, காது கேட்குது. மருத்துவர்கள்லாம் பார்க்குறாங்களே, குழந்தை பார்க்குதா, கேட்குதா, தொட்டு பார்க்குறாங்க, காலெல்லாம் தொடுவாங்க. அப்படியே காலை அசைக்குதா, உணர்வு இருக்கா? அந்த உணர்வு இருக்குதா பாருங்க. அழுத்தம், ஒளி, சுவை, வாசனையை உணருது இல்லையா? இதாங்க வாழ்க்கை. அந்த உணரும் போது அங்க ஒரு இன்பம் அல்லது துன்பம், பொருந்தாத உணர்வு, பொருந்தும் உணர்வு. அத உணர்தல் என்று சொல்றதுக்கு இன்னொன்று சொல்லலாம், அறிதல்னு சொல்லலாமா? இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், அறிவுன்னு சொல்றீங்க. அறிவு, அறிகிறோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றத்தை அறிகிறோம். புரியுதா? அப்ப அறிவது யாரு? அதைத்தான் மனம்னு சொல்றீங்க. அப்ப அறிவு வேறு, மனம் வேறு இல்லை. ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், அது அப்புறம் பார்க்கலாம். அறிவும் மனமும் ஒன்று தானே. இப்ப நான் அறிகிறேன் அப்படின்னா யாரு அறிகிறா? நீங்க. இப்ப நீங்க யாரு? எது அறிகிறதோ அதுதான் அறிவு. எது அறிகிறதோ, எது இந்த அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை அறிகிறதோ, உணர்கிறதோ, அதுக்கு பேர் தான் அறிவு. அதுக்கு பேரு மனம். இதை புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இந்த மன இயக்கம் அல்லது இந்த உணர்தல் இயக்கம் எவ்வளவு காலத்துக்கு நடக்குதுங்க?
ஒரு அதில் அந்த அறியும் திறன், அறிவு, அது பேர் மனம். மனம் அற்று போகிறது. அப்போ இன்னொரு கருத்து வச்சுங்களேன், பிறந்தது எது? மனம். மனம்தான் பிறந்தது. அப்போ மனம்தான் ஜீவன். எல்லா ஜீவன்களுக்கும் மனம் இருக்கு, மனிதனுக்கு மட்டுமல்ல. 5 அறிவு ஜீவன், 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரம், எல்லாத்துக்கும் மனம் இருக்கு, உணர்வு இருக்கு. மனிதனுக்கும் இருக்குது. அப்போ இதுக்கு பேரு மனித மனம். இப்ப அறிவு, இப்ப ஒண்ணு அறியுது இல்லையா? அப்ப அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அறிவுன்னா இப்ப என்னன்னு சொல்லலாம் பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை சாப்பிடுது, பால் இருந்தது, நம்ம பெரியவங்க ஏதோ உணவுலாம் சாப்பிட்றோம். மனம்தான் சாப்பிடுது இல்லையா? அந்த உணவு ஜீரணமாகுது இல்ல, ரசமாகி ரத்தமாகி சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை வித்து 7 தாதுக்களாக மாறிதான் அது சிற்றறைகள், செல்ஸ். இந்த உடலா, அதான் உடல் செல்லா மாறுது. உணவு தான் என்ன ஆகுதுங்க? உடலா மாறுது. இப்படி மாற்றுகிற ஒன்று இருக்குது இல்ல, அதான் அறிவுங்க. இயக்க ஒழுங்குன்னு போயிடும். இங்க உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குது. எது இயக்குகிறதோ அதுதான் அறிவோடு இயக்குகிறது. அப்போ இயக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது நமக்குள், இந்த உடலுக்குள். அது என்னதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல? என்னதுங்க? உயிர். ஓ, அப்போ உயிர் இருந்தா தானே மனம் இருக்குது. உயிர் இருந்தா தானே இந்த உணவு ஜீரணமாகி உடல் செல்லுகளா மாத்துது. அப்ப அந்த உயிருக்கு, உயிர் என்னவா இருக்குதுன்னு பாருங்க, அறிவாக இருக்கிறது. விழித்திருக்கும் காலத்தில் அந்த அறிவுதான் மனமாகவும் இருக்கிறது. இப்ப புரிஞ்சிச்சிங்களா? அறிவுன்னா என்ன, மனம்னா என்ன? இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான காலத்துல நமக்கு இப்ப இருக்கிற விஞ்ஞான அறிவை கொண்டு, அதாவது சிந்திக்கிற அறிவு இருக்கு. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இப்போ மனம்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு. அறிவு தான் மனமா இருக்குது. எப்போ? விழித்திருக்கிற காலத்துல. எப்போ விழித்திருக்கிறோம்? இப்போ உறக்கம். இப்போ குழந்தை பிறந்தது பாருங்க, அப்ப அது வரைக்கும் அது உறங்கிட்டு தான் இருந்தது. அப்புறம் தான் விழிச்சிருக்குது. அப்புறம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாம் சில மணி நேரம் உறங்கி விடுகிறோம். இப்போ உதாரணமா ஒரு 8 மணி நேரம் உறங்குறோம்னு வைங்களேன். அது 24 மணி நேரத்தில் 1/3 பங்கு உறங்கி விடுகிறோம், 2 பங்கு 16 மணி நேரம் தான் விழிச்சு இருக்கிறோம். அதான் அப்போதான் உணர்வு காலம். அப்போ அது அறிவு தான் என்னவா இருக்குதுங்க? மனமாக இருக்கிறது. அப்போ அது எதுன்னு பாருங்க, உயிர்னு ஒன்று இருக்கு. உயிருங்கிறது சக்தி. இதைத்தான் இப்போ நம்ம வீட்டில் மின் சக்தின்னு இருக்குது இல்லையா? இந்த இப்போ மின்சார கருவிகளை இயக்குது இல்லையா? இப்போ மின்விசிறி சுழலுது, அது இயக்கிற சக்தி ஒன்று இருக்குது இல்லை, மின்காந்த சக்தி. அது காந்த சக்தி. ஏன்னா சுழல், அது பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் உயிர் இருக்கு. இந்த உயிர் உடல் முழுவதும் சுழண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரமும் சுழண்டு ஓடுது இல்லை? ஒரு வயர்ல வருது, இன்னொரு வயர்ல போகுது. இது மாதிரி நம்ம உடல் முழுவதும் சுழண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அது பேரு உயிர் தானே? அந்த உயிர் தான் என்னவா இருக்குதுங்க? மனமாக இருக்கிறது.
அதனால தான் மகரிஷி உயிரின் படர்க்கை நிலை மனம், அந்த உயிரே தான் அறிவாகவும் இருக்கிறது. இருக்குதானே? இப்போ உயிர் இல்லைன்னா உண்ட உணவு இந்த 7 தாதுக்களாக மாறுமா? மாறாது. அப்போ அதுதான் அறிவா? இந்த உயிர் இல்லாட்டி கூட இந்த உடல்ல எத்தனை மாற்றம் நடக்குது. இந்த சடலம்னு சொல்றோம் அல்லவா, டெட் பாடி, அதுலேயும் செல்கள் இருக்கு. அந்த செல்கள் எல்லாம் இயங்கிட்டே தான் இருக்குது. அது நிலை மாறிக்கிட்டே இருக்குது. செல்கள் உதிர்ந்து போகுது, பிரிஞ்சு போகுது, உடல் அழுகி போகுது. அதையும் அது ஒரு இயக்கம்தான். அந்த இயக்கத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு உயிர் பிரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க, சில மணி நேரம் கழித்து மருத்துவர்கள் வர்றாங்க. உடல் அறிவு, உடலை நல்லா அறிந்தவர்கள், உடல் கூறு விஞ்ஞானிகள், மரணம் நிகழ்ந்து எத்தனை மணி நேரம் ஆகியிருக்கிறதுன்னு அந்த உடம்புல உள்ள செல்களை பார்த்தே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இந்த செல்களில் என்னென்ன மாற்றம் வந்திருக்கும். உயிர் இருக்கும்போது உடல் செல்கள், சிற்றறைகள் எப்படி இருக்கும், இத்தனை மணி நேரத்தில் அது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இத்தனை மணி நேரம் ஆனால் அப்படித்தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும், அது இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாற்றம், இதைத்தான் இயக்க ஒழுங்குன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் அறிவு தானுங்க. இப்போ பாருங்க, அப்போ அறிவு எங்கே இருக்குதுங்க? இந்த ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு. இப்போ செல்லு எதால் ஆனது? எல்லாருக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்னும் 5 பெரும் சக்திகள். இது மூலகங்கள். விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறோம்? எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், பேரணு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது இந்த உடல் செல்கள், பஞ்சபூதங்கள் எதால் ஆனது அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க? இப்போ அதைத்தான் வாயுக்கள்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இப்படியெல்லாம் சொல்கிறோமில்ல. அதெல்லாம் என்னதுங்க? அணுக்களின் கூட்டம். எலக்ட்ரான், புரோட்டான். எலக்ட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தா ஹைட்ரஜன். தனி எலக்ட்ரானாக இருந்தால் அதுக்கு பேர் தான் விண். அந்த விண்ணும் இயங்குதல்ல, அது எவ்வளவு காலத்தில் அது புரோட்டானாக மாறும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அங்கே இயக்க ஒழுங்கு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விண்ணிலேயும் அங்கே இயக்க ஒழுங்கு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஓகே, சரி. அப்படியானால் அந்த விண் என்பது என்ன? எது இயங்குகிறது அப்படின்னா அங்கதான் வெளி, ஸ்பேஸ். அதை இருட்டுன்னு சொல்றோம். வெளி. எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் மைய பகுதியில் சுழலாத ஒரு நிலை பொருள் இருக்கும். அது நிலை, இது அலை. புரியுதுங்களா? அப்போ எது சுழலுது அப்படின்னா அந்த நிலை பொருள் தான் சுழலுது. அந்த சுழலும் போது அது இயக்கம், அதுக்கு பேர் சக்தி. அப்போ எது சுழலுகிறது என்றால் சுழலாது நிலையாக உள்ள ஒன்று சுழலுகிறது. இதை சக்தின்னு சொன்னதுனால, இது அலைன்னு சொன்னதுனால அந்த சுழலாத ஒன்றை நிலைன்னு சொன்னோம். அதுதாங்க அறிவு. இப்ப அறிவுன்னு சொன்னோமே, அறிவுன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு விண்ணுக்கும் மையப்பகுதியில் இருக்கிற சுத்த வெளி, இருள். அப்ப அது இருக்குமா? இப்படி என்னன்னா, இப்போ அதுக்கு மகரிஷி ஒரு உவமை சொல்லுவாங்க. இப்போ நம்ம மின் விசிறி சுழலுது,
அது ஒரு 3 அடி அல்லது 4 அடி 3 அடி இருக்கும். 4 அடி வைங்களேன், விட்டம் இருக்குது இந்த ஃபேனுக்கு. அது சுழலுது. அது அப்படியே சுழண்டு 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 மையப்பகுதி போக போக அந்த சுழலுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போய் இன்னும் இல்லை மையம்னு போக போது அங்கே சுழல் இருக்குமா? இருக்காது. அதான் சொல்றாங்க, there is a point in the center where there is no motion at all. எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் அது மையத்தில் சுழலாத ஒரு நிலை இருக்கும். அது இன்னொரு உவமை சொல்லலாம். ஒரு சக்கரம் இருக்கு, வண்டி சக்கரம்னு வைங்களேன். இந்த வண்டி சக்கரம் அதுக்கு ஒரு அச்சு இருக்கும். இந்த வண்டிக்கு சக்கரத்தில் மத்தியில் ஒரு துளை இருக்கும், அங்க அச்சு இருக்கும். அந்த அச்சில தான் அது பொருந்தி இருக்குது. அச்சு சுழலுமானா சுழலாது, ஆனா சக்கரம் சுழலும். அதே போல ஒரு சுழல் இயக்கத்துக்கு மையப்பகுதியில் அது சுழல்வதற்கு ஆதார பொருளாக இருப்பது அந்த நிலை பொருள் அச்சு. அது போல எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் அது மையப்பகுதியில் சுழலாத ஒரு நிலை இருக்கும். அப்போ சுழற்சின்னு வந்தா அங்க ஒரு உரசல் இருக்கும். அதாவது இப்போ நம்ம கையில தேய்க்கிறீங்க, 2 கையும் தேய்க்கிற உரசல், இங்க சூடு வருது இல்லை, அப்ப அங்க ஒளி வரும். சூடு இருந்தாலே ஒளி வரும். அதனாலதான் சொன்னாங்க, அந்த அணுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உயிர். உயிர்னா அசையும். இப்ப தமிழ்ல எழுத்துல உயிர் எழுத்துன்னு சொல்றோம். ஆ இ ஊ ஏ ஓ. மெய் எழுத்து அசையாது. இப்ப கா போட்டு புள்ளி வைக்கிறீங்க, அதை உச்சரிக்கவே முடியாது. உதடு நாக்கெல்லாம் அசையாது. இக்குன்னு சொல்லுவீங்க, அப்ப ஈங்கிற ஓசை வந்துடும். மெய் அசையாதுங்க. அதான் மெய்ப்பொருள் அசையாது. சில உயிர் அசையும். புரியுதுல? அதான் அணுவென்ற உயிர் ஆகி, உயிர்னாலே அசையும், அணு அசையும். அப்ப அசைப்பது எது? எது அசைகிறது? அந்த அசையாத நிலை பொருள் தான் அசைக்குது. அதுதான் அது எப்படி அசைக்குதுங்க? சீராக ஒழுங்காக அசைக்கிறது. அப்ப அந்த நிலை பொருள் தான் என்ன சொல்றோம் பாருங்க, இயக்க ஒழுங்கு. ஆகையினால் அதற்கு பெயர் அறிவு. அதான் சிவம். சிவம்னா அறிவு, சக்தின்னா ஆற்றல். அது அறிவு, இது ஆற்றல். ஆற்றல்னா இயக்கம். அப்ப சிவம் சக்தி, அறிவு ஆற்றல். அப்ப ஆற்றலாக இருப்பது எது? அறிவு. அந்த அறிவு தான் தெய்வம். இப்ப இந்த ஆற்றலுக்கு உருவம் உண்டு. ஏன்னா விண்ணு இருக்கு இல்லையா, விண்ணு சுத்துது, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு வடை இருக்கு, உளுந்த வடை. அந்த மத்தியில் ஒரு தொலை போட்டு வச்சிருப்போம், அதுக்கு மாவு பகுதி. அந்த மாவு பகுதி தான் சக்தி. மத்தியில் சுழலாத, அங்கே மாவே இல்லை, ஒரு விரலை வச்சு தொலை போட்டு வச்சிருக்கோம். அது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு விண்ணை எடுத்து அதை குறுக்க விட்டுனா அது எப்படி இருக்கும்னா உளுந்த விட மாதிரி இருக்கும்னு சொல்லுவார் மகரிஷி. இப்ப நீங்க அப்படியே யோசிக்கலாம். இப்ப உளுந்த விடைய பார்க்கும்போது இந்த மாவு பகுதி, அந்த உளுந்து அதுக்கு பேர் தான் சக்தி. இப்ப மத்தியில உளுந்தே இல்லாம இருக்குத, மாவு இல்லாம, அதுதான் சிவம். இது ஆற்றல், அதுதான் இது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இப்ப இதெல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? அப்ப ஆட்டு விக்கிறது யாரு? இருந்தால் சிவம், அசைந்தால் சக்தி. அதுதான் அனைத்து வடிவமாகவும் மாறுகிறது, குணம். அப்ப இதான் விண்ண ஆகிறது, ஆக்குகிறது.
வானாகி வழியாகி இல்லையா? அது வான்னா விண், அப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் மண். அது வானாகி மண்ணாகி எல்லா மதங்கள் சொல்லுது இல்லைங்களா? அப்புறம்தான் ஊனாகி உயிராகி. ஊன்னா உடல். இப்போ நம்ம உடம்பு பாருங்க, நம்ம உடம்புல என்ன இருக்குது? நிலம். நிலம் இருக்குல்ல, உணவு சாப்பிட்றீங்கள. நிலம், நீர் இருக்கு, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, விண்ணு இருக்கு. அது கூடி இருக்குது. அப்போ கூடும்போது இங்க என்ன வந்துருச்சு? ஜீவகாந்தம் வந்துருச்சு. முறையாக கூடும்போது. இது பிரிஞ்சு போச்சுன்னா அங்க உயிர் இல்லை, மரணம். உயிர் போயிடுச்சு, காற்று போயிடுச்சு, வெப்பம் போயிடுச்சு, நீரும் போயிடுச்சு, அப்புறம் கடைசியில் நிலம்தான் இருக்கும். அது நிலத்துக்கு போயிடும். அப்புறம் எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா அன்பானவர்களே? இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா போதும். அதுவும் இப்போ உங்களுக்கு எல்லாம் தவம் கொடுத்துருக்குறோம். தவம் கொடுத்து என்ன சொன்னோம்? இங்க புருவ மத்தியில என்ன எதை கவனிக்கிறீங்கன்னு சொன்னோம். எதை கவனிக்கிறீங்கன்னு சொன்னோம்? சீவகாந்தம். அதான் சீவகாந்தம்னு சொன்னோம். காந்த சக்தி, சீவன், உயிர் சக்தி. அப்புறம் துரியத்துல எதை கவனிக்கிறீங்கன்னு சொன்னோம்? விண். இப்ப சரியா போச்சா? அப்புறம் துரியாதீதத்துல தான் சுத்தவெளி, இருள் கவனிங்க. அப்போ அந்த சுத்தவெளி தான் என்னவா இருக்குதுங்க? சுழலும் போது விண்ணாகி, அந்த சுழற்சியில அங்க இருந்து ஒரு அலை வருது. அதானே? இப்ப விண் சுழண்டா அதுல இருந்து ஒரு அலை வரும். அதான் விண் காந்தம். வான் காந்தம். உயிர் சீவன் நம்ம உடம்புக்குள்ள இருந்தால், சீவன்களில் உடம்பில் இருக்கிற எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, தனித்து இயங்குற எலக்ட்ரான், அது பிறகுதான் சீவன். அப்ப அதுல இருந்து ஒரு காந்தம் வரும் அல்லவா, அதான் சீவகாந்தம். அப்ப சடப்பொருள்லையும் அங்கங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது இல்ல, எல்லா இடத்துலையும் தனித்து இயங்குது. எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். அங்க ஓடும், இங்க ஓடும், குறுக்க ஓடும், இரும்புக்குள்ள ஓடும், எல்லா பொருட்களையும் ஊடுருவி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வான் காந்தம். புரியுங்களா? அதுக்கு அந்த காந்தத்துக்கு உணர்வு கிடையாது. அங்க சீவகாந்தத்துக்கு உணர்வு இருக்கு. அதனாலதான் இந்த சீவகாந்தமே மனம் அப்படின்னு சொன்னோம். இதுதான் வேதாத்திரியம் சொல்லுது. புரிஞ்சிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அந்த சுத்த வெளிதான் தெய்வம். அதுதான் என்னதுங்க? அறிவு. அறிவு தான் தெய்வம். அதனாலதான் இதுவரையில தெய்வத்தை பற்றி நமக்கு சொல்லுகிற மதங்கள் எல்லாம் சைவத்தை பற்றி தானே சொல்லுது. தெய்வம்னா ஆன்மா. அதாவது ஆன்மீக துறைன்னு சொல்றோம். ஆன்மா என்றால் அது மெய்ப்பொருள்னு பேரு, அழியாத பொருள். இப்போ விண்ணு அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி. அது எழுச்சி பெற்று இயங்குகிறது. அப்ப இயக்க ஒரு நாளைக்கு நிற்கும். தோன்றியதெல்லாம் மறையும் அல்லவா? அப்ப அது நிலை இல்லாதது, அது பொய். மாறுவது பொய். ஆனா அந்த சுத்தவெளி இருள் அது மெய். அதான் அதுக்கு பேரு ஆன்மா. அது அழியுமா? அது இல்லாம போகுமா? இல்லாம போகாது. கடல்ல அலை எழுச்சி பெறுகிறது. அந்த அலை என்ன ஆயிடும்? அடங்குனா அலையா இல்லை, அது நிலையாக இருக்கிறது, நீராக இருக்கிறது. அதுபோல அந்த சுத்த வெளி என்ன ஆகுதுங்க? நிலையாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேரு ஆன்மா.
தமிழ் மொழியில மெய்ப்பொருள். அதனாலதான் அது தெய்வம்னு ஏன் சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? அது மேலான, தெய்வம்ங்கிற பொருளுக்கு மேலானது. சொல்லுவாங்களே, அவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்குதுங்க, மேலான சக்தி. இந்த பிரபஞ்சத்தில் விண்ணாக, காற்றாக, நீராக, நிலமாக, நட்சத்திரங்கள், கோள்களாக, தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதனாக ஆகியிருக்கிறது. எது? அந்த சுத்தவெளி, அந்த தெய்வம். அப்ப இது மேலானது இல்லையா? எவ்வளவு பெரிய அறிவு, மேலான அறிவு. இந்த சுத்தவெளிங்கிறது அறிவு, அது மேலான அறிவு. இப்ப அறிவியல் சொல்றோம், விஞ்ஞானம், அறிஞர்கள், அறிவியல்னு ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா? சயின்ஸ், அது விஞ்ஞான அறிவுன்னு வைங்களேன். அறிவியல், அறிவியல், அந்த அறிவியல் அறிஞர்கள் ஒரு எந்திர மனிதனை செய்யறாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் செய்யறாங்க, மொபைல் போனு செய்யறாங்க, ஸ்மார்ட் போன்னு சொல்றோம். ஆனா யாருக்காவது மனிதனை செய்ய தெரியுமா? இந்த மனித மனம், அதாவது மனிதனிடம் இருக்கிற மனம் இருக்கு இல்லையா, அறிவு, இந்த மனித மனதுக்கு மனிதனை ஆக்குகிற இந்த மனித அறிவுக்கு மனிதனை ஆக்குகிற அறிவு இருக்கா? இல்ல. ஆனால் அந்த சுத்த வெளிங்கிற தெய்வ அறிவுக்கு, தெய்வத்துக்கு அனைத்தையும் ஆக்குகிற அறிவு. இப்ப மனிதனை ஆக்கணும், அது என்னென்ன அறிவியல் வேணும் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டிசைன், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா சிவில் இன்ஜினியரிங் அறிவு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அறிவு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அறிவு, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அறிவு, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இவ்வளவுலாம் சொல்றீங்கல்ல. இத்தனை அறிவு யாருக்கு இருக்குதுங்க? இந்த சுத்த வெளிக்கு இருக்குது. அப்ப இதுக்கு பேர் மேலான அறிவு இல்லையா? அதான் சொல்றேன், சூப்பர் கான்சியஸ். இப்ப மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுங்க? எல்லாத்தையும், இந்த அணுவையும், அண்டத்தையும், அனைத்து சீவன்களையும் ஆக்குவது அல்லது படைப்பது யாரு? கடவுள், தெய்வம். அப்ப எதுன்னு தெரிஞ்சு போச்சா? அதாங்க அறிவு. அறிவே தெய்வம், சுத்த வெளி. இதைத்தான் நம்முடைய ஆசானவர்கள், நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? தெய்வத்தையும் தெரிஞ்சிட்டீங்க, சரியா? இதுதான் இந்த மனவளக்கலை பயிற்சியுடைய நோக்கம். இந்த மனவளக்கலை பயிற்சியை நாம் ஏன் செய்கிறோம்? அது மனவளக்கலை என்பது என்ன? இந்த அறிவை அறியும் கல்வி, அதான் ஆன்மா, தெய்வம். அதான் இதுக்கு பேரு ஆன்மீக கல்வி. சரியா போச்சா? அதனாலதான் இந்த மனவளக்கலையை கற்றுக் கொடுக்கிற அந்த கல்வி கூடத்துக்கு என்ன பேருங்க? அறிவு திருக்கோயில். இது ஆன்மீக கல்வி மையம். அப்ப அதுதானே தெய்வம். இப்போ நம்ம கோயில்களுக்கு போறோம். எதுக்கு போறோம்னா, தெய்வத்தை அறிவதற்கும் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் அறிவதற்கு கோயில்களுக்கு போகிறோம். அதான் அறநெறிகள். அங்க மத நூல்கள்ல இந்த ரெண்டே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தெய்வத்தை பற்றிய குறிப்புகள், விளக்கங்கள் இருக்கு. இன்னொன்று தெய்வ நீதி, அறநெறிகள். அதாவது மனிதன் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தர்ம அதர்ம அறிவு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அறிவு தான். தெய்வமும் அறிவு தான். அப்ப அறநெறிகளும் அறிவு தான். அதான் நல்லது. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஏன்?
மனிதனுடைய செயல்களுக்குத்தான் இன்பமோ துன்பமோ விளைவாக வருகிறது. இப்ப மனிதன் எப்படி வாழணும்னு நினைக்கிறான்? துன்பம் இல்லாமல் வாழணும். துன்பம் இல்லைன்னா இன்பம் தான் இருக்கும். எப்பவுமே இன்பம் தான் இருக்குது. எப்படி பாருங்க, இன்பம்னா என்ன? நீங்க அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம்ல, அதாங்க இன்பம். நீங்க விழுத்திருக்கிற காலத்துல இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றீங்க, அதானே இன்பம். அதுக்கு என்ன செயல் செய்யறீங்க? தொடுறீங்க, பார்க்குறீங்க, கேட்குறீங்க, முகர்றீங்க, சாப்பிட்றீங்க. இது ஒரு செயல் தான். இந்த செயலில் இன்பம் தானே வருது. அப்போ துன்பம் எப்படி வந்துச்சு? துன்பங்கிறது என்ன சொல்லுங்க. இந்த மனம் இன்பத்தை தூய்க்கிறது. இந்த இன்பம் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அப்பதான் அது துன்பமா இருக்கு. இந்த மனதுக்கு போதுங்கிற மன நிறைவு வரல, இன்னும் ஆசை இருக்குது. இல்ல, இப்போ ஒருத்தருக்கு மரணம் வருதுன்னு வைங்களேன், வயசாகி மரணம் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு இந்த இதுவரையில நீங்க வாழ்ந்து பொருள் உறவுல, பால் உறவுல, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து இன்புற்றீங்க இல்லையா? இது இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. எல்லாருக்கும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நீங்களே உங்களுக்கு நினைங்களேன், இப்போ உங்களுக்கு மரணம் வருது, உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க, உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையா மனசுல? சாதாரண மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அங்க ஏது மனதுக்கு நிறைவு வந்திருக்குதா? இல்ல. அப்போ அமைதி இருக்குமா? இருக்காது. அப்ப அங்க இல்லைன்னா என்ன இருக்குது? துன்பம் இருக்குது, மன துன்பம். புரியுதா? இன்னொன்னு, இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது, இப்ப அனுபவிக்கிறீங்க, இன்னும் வேண்டும். இப்ப அனுபவிக்கும் போதே நீங்க உங்க அதைத்தான் அளவுக்கு மேல, இந்த உடல் தாங்கும் அளவுக்கு மேல்னு சொல்றோம். அது என்ன நீ பார்த்தீங்கன்னா, இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது நம்முடைய உயிர் சக்தின்னு சொன்னோம்ல, அதைத்தான் செலவு பண்றோம். அது செலவு தான் நமக்கு இன்பமா இருக்குது. இப்ப சாப்பிடுறீங்க, இன்பமா இருக்குது, இன்னும் 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 சாப்பிடுறோம். அல்லது ஒரு சுவையை ஒரு காட்சியை பார்க்குறீங்க, நீங்க ரொம்ப நேரமா அனுபவிக்கிறீங்க, ஒரு இசையை கேட்குறீங்க, அல்லது தாம்பத்திய உறவு இன்பத்தை அனுபவிக்கிறோம். இன்னும் இன்னும்னு ஒரு அளவுக்கு மேல அனுபவிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன், நோய் வருங்க. உடம்புல நோய் வருது. அது என்ன நோயின்னு பாருங்க. நம்ம உடம்புல உயிர் சக்தி, உடல் இயக்க தேவை, அதாவது ஜீரண சக்திக்கு அதோடைய தேவையான அளவு குறைஞ்சு போகுதுங்க. இந்த உயிர் சக்தியுடைய வேலை என்னன்னா, உடம்புல ஜீரணத்தை நடத்தணும். அதாவது உணவுலேருந்து சத்து பொருளை பிரித்து உள்வாங்கணும், கழிவு பொருளை வெளியேற்றணும். அதில் அந்த வெளியேற்றுற சக்தி குறையுங்க. முதல்ல நம்ம எப்போ அதிகமாக இன்பத்தை அனுபவிக்கிறோமோ, அது உடல் தாங்குற அளவுக்கு மேலே உயிர் சக்தியை அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த உடல் இயக்கத்தில் கழிவுகளை வெளியேற்ற பொருக்கு தேவையான சக்தி இருக்கு பாருங்க, அது குறைஞ்சி போயிடும். அது குறைஞ்ச உடனே கழிவுகள் தேங்கிரும், உடல் செல்கள் கெட்டு போகும், உயிரோட்டத்துக்கு தடை ஏற்படும். இதான் வலி, இதான் நோய். இதைத்தான் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அதுவே துன்பம். அதே போல ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டால் அதுக்கு பேரு மன துன்பம். உடல் தாங்கும் அளவுக்கு மேல் அனுபவித்தால் உடலிலே வலி உணர்வு ஏற்படும், இதுக்கு பேரு உடல் துன்பம். இப்ப புரிஞ்சு போச்சா?
இந்த துன்பம் இல்லாமல் நீங்க வாழ்ந்தா, அது எப்போ துன்பம் இல்லாமல் வாழ்வீங்கன்னா ஆசைதான். இந்த உடல் தாங்குற அளவுக்கு மேல அனுபவிச்சதுக்கு என்ன காரணம்? ஆசை. மனது துன்பப்படுறீங்களா, அது என்னது? அதுவும் ஆசைதான். அந்த ஆசை என்பது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம அனுபவிக்கும் போது நம்மோடு சக மனிதர்களா வாழ்றாங்க இல்லையா, இவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு மனிதன் ஆசைப்படுகிறான். இதுதான் பேராசைங்க. எதனால? இது அனுபவிக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியல. அனுபவிக்கிறது யாரு? இந்த அறிவு தானே அனுபவிக்குது, மனம்தானே அனுபவிக்குது. மரண இப்ப இன்னொருத்தர் அனுபவிக்கிறத பார்த்து அதுக்கு ஆசைப்படுறான். எனக்கு மரணம் வந்துருமே, அதுக்கப்புறம் அனுபவிக்க முடியாதே என்று மரண பயத்தோடு வாழுகிறான். அதுதான் ஆசை. இப்ப அனுபவிப்பது யாருன்னு தெரிஞ்சிட்டான் பாருங்க. என்ன தெரிஞ்சிட்டான்? அறிவு. அதான் தெய்வம் தான் அனுபவிக்குது. அது மெய்ப்பொருள், அது அழியாதது. அப்ப எனக்கு அழிவு இல்லை. அந்த மரண பயத்தோட அனுபவிக்கிறான் பாருங்க, அதான் நிறைவின்மை, அதான் மன துன்பம். ஏன் இப்ப இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இப்பவே அதிகமா அனுபவிக்கிறானே? எதுக்கு? இவனுக்கு மரண பயம். நான் செத்து போயிடுவேனே, அதனால நாளைக்கு இருக்க மாட்டேனே, இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு நாள் இல்லாம போயிடுவேனே, எனக்கு அழிவு வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த இன்பம் அனுபவிக்கும் போது பேராசைப்பட்டு அதிகமா அனுபவிக்கிறான், அதுல துன்பப்படுறான். மனிதனுக்கும் ஆசைப்படுகிறான், பிறர் அனுபவிக்கிற என்பதுக்கு தான் ஆசைப்படுறான். இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த அனுபவிப்பது யாருன்னு தெரிஞ்சிட்டான்னா, நான் ஆத்மா, நான் மெய்ப்பொருள், நான் அழிவற்றவன் என்று தெரிஞ்சிட்டா நான் நித்தியமானவன், நான் என்னாலும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றது தெரிந்து கொள்வான். எப்போ? நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள், அதுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டவனுக்கு தான். இப்போ புரிஞ்சுங்களா? ஏன் அறிவே தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிங்களா? அறிவுதான் தெய்வம், தெய்வம்தான் அறிவு, அதுதான் நான் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன இருக்காதுங்க? நிகழ்கால இன்பத்தை தீர்ப்பீர்கள், ஆசை இருக்காது, மன நிறைவு இருக்கும், உங்களுக்கு துன்பமே வராது. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அப்போ தெய்வத்தை அறிந்தவனுக்கு ஆசை இருக்காது. அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னா. அப்போ எது தெய்வம்னு தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆசை இருக்காது, நிகழ்கால இன்பங்களை துய்ப்பார்கள். அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க? துன்பம் இல்லாமல், மன துன்பமும் இல்லை, உடல் துன்பமும் இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும்? இன்பம். என்னாலும் இன்புறுவார்கள். இந்த உடலில் மட்டுமல்ல. இப்போ நான் என்னுடைய பெயர் வேத சுப்பையா, இந்த உடலுக்கு தான் வேத சுப்பையா. இந்த உடல் மட்டும் நான் அல்ல, இந்த உடலில் மட்டும் நான் அனுபவிக்கவில்லை. நான் என்பது அறிவு, அது மெய்ப்பொருள், அதுதான் மனம். தெய்வமும் ஒன்றுதான், அறிவும் ஒன்றுதான், மனமும் ஒன்றுதான். இப்போ கோடான கோடி மக்கள் உடலில் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதும் நான் தான் என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அப்பொழுது எனக்கு மன நிறைவு வந்து விடுகிறது. நான் உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கிறேன். இனி எனக்கு என்னாலும் இன்பமே. இப்ப புரிந்து கொண்டீர்களா அன்பர்களே? அறிவுதான் தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் அறிவுதான் தெய்வம்னு தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க இன்புற்று வாழலாம், அமைதியாக வாழலாம், துன்பம் இல்லாமல் வாழலாம். இதுதான் ஆன்மீக அறிவு. இப்படி தெய்வத்தை அறிவதற்கு அல்லது இயற்கையின் மூலத்தை அறிவதற்கு
இயற்கையை முழுமையாக அறிவதற்கு. இயற்கையை பஞ்சபூதங்களாக அறிந்திருக்கிறோம், அதை அறிவாக நாம் அறியவில்லை. இதைத்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மகான் சொல்வார். இங்கே அறிவதும் அறியப்படுவதும் ஒன்றே, உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. இந்த இன்ப துன்ப உணர்வு அதானே அறிவு, அதான மனம்தானே உணர்வு பெறுது, அதானே தெய்வம். உணரப்படுவது எது, அறியப்படுவது எது? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். அது என்னது? அதுதான் பஞ்சபூதங்கள். எது பஞ்சபூதமா இருக்குது? அதே அறிவு தான், தெய்வமே தான் இங்கே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாகவும் அதை உணர்கிற மனமாகவும் இருக்கிறது. இதான் உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. இதான் ஒன்னஸ், இதான் அத்வைதம். அன்பர்களே, இந்த உண்மையை நாம் விளங்கி கொண்டால், இப்ப சிந்திக்கு வயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்து கொண்டால், அவன் எல்லாரையும் எப்படி பார்ப்பான்? எல்லாரும் நான் தான். அப்ப யாராவது ஒருத்தருக்கு தீங்கு செய்வாங்களா? மனிதனுக்கு மனிதன் தீங்கு செய்வானா? செய்ய மாட்டான். எல்லோரும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு உதவி வாழ்வார்கள். அப்போ துன்பம் தரமாட்டார்கள், எல்லோரும் இன்புற்று வாழ உதவுவார்கள். இதானே ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுக்கு என்ன பேருங்க? அன்பும் கருணையும். பிறருக்கு உதவுவது கருணை, துன்பம் இல்லாமல் வாழ உதவுவது, பிறர் துன்பம் போக்குவது, பிறர் இன்புற்று வாழ்வதற்கு உதவுவது, அதான அன்பு, அதான கருணை. அன்பும் கருணை மதம் மனிதனாக வாழ்வான், இதமான மனதை உடையவன், லவ் அண்ட் கம்பேஷன். ஆனால் அன்பர்களே, அப்ப மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? யாருக்காவது நோய் துன்பம் இருக்குமா? இருக்காது. யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? உழைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் உழைப்பாங்க, உழைக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு உழைக்கிறவங்க கொடுத்துருவாங்க. இந்த சமுதாய வாழ்வுல மனிதனுக்கு யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்வாங்களா? உறவு பிரச்சனைகள் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல் நிலையத்தில் புகார், நீதிமன்றத்தில் வழக்கு, யுத்தங்கள், போர்லாம் நடக்குது, நாட்டுக்கு நாடு, இதெல்லாம் நடக்குமா? சமாதான வாழ்வு வந்துடும். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? அறிவுதான் தெய்வம் என்பதை சிந்திக்கும் வயதை அடைந்த ஒவ்வொருவனும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் மனிதகுல வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்? இதான் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். இந்த சிந்தனையை உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி, இந்த அறிவேதான் தெய்வம், அறிவே தெய்வம் என்னும் தலைப்பிலான இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.